அம்மா நஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். ஒரு சில காரணத்தால வீடியோ அப்படிங்கிறது அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் நம்ம வீடியோ அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். இந்த வீடியோவில் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி, அதுவும் நவமி திதி புதன்கிழமையில இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கறது பிறக்குது. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியே சரஸ்வதி பூஜையும், அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி விஜயதசமியும் நமக்கு வருது. அக்டோபர் மாதத்துல புரட்டாசி மாதமும் ஐப்பசி மாதமும் இணைஞ்சே வரும். நமக்கு இந்த அக்டோபர் மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் வந்து கன்னி ராசியில அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு துலாம் ராசிக்கு போக போறாரு. செவ்வாய் வந்து துலாம் ராசியில 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு போக போறாரு. புதன் வந்து துலாம் ராசியில இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கன்னி ராசிக்கு வராரு. குரு பகவான் வந்து மிதுன ராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு அதிசாரமா பயிற்சி அடைய போறாரு. சனி பகவான் வந்து மீனத்துல வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. ராகு வந்து கும்பராசியில செஞ்சரிக்கிறாரு. கேது வந்து சிம்ம ராசியில செஞ்சரிக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு தான் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த அக்டோபர் மாதத்துல தீபாவளியும் கந்தசஷ்டி விழான்னு சொல்லக்கூடிய சூரசம்ஹார நிகழ்ச்சியும் நமக்கு வருது. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு இந்த அக்டோபர் மாதம் தொடங்குவதால கால புருஷ தத்துவத்தின்படி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படிங்கறத விரிவாவே பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்களுக்கும் தனுசு லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் குரு பகவான் சப்தமஸ்தானத்துல செஞ்சரிக்கிறாரு. அவரோடு சந்திரனும் இணைஞ்சு செஞ்சரிக்கிறாங்க. அப்ப குரு சந்திர யோகத்தோட இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி உண்டாகிறதுக்கு கடுமையான போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். கடுமையான உழைப்பை நீங்க போடுவீங்க. உழைப்புக்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய கடமையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான அல்லது குடும்பத்துக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது மாதிரி பொருட்கள் எல்லாமே இந்த மாதத்துல வாங்கி மகிழ்வீங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க கேட்காமலேயே சில நல்ல பொறுப்புகள் அப்படிங்கிறது மக்களிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மாதத்துல உங்க ராசிநாதன் குரு பகவான் வந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசாரமா கடகராசிக்கு பேச்சியாக போறாரு. அங்க இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. உங்க ராசிக்கும் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் அஷ்டமத்துல அடியெடுத்து வைக்க போறாரு. உங்க ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் யோகமான அமைப்பு. ஆரோக்கிய தொல்லை, ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது குறையும். அரைகுறையாய் இருந்துகிட்டு இருந்த பணிகள் எல்லாம் சீக்கிரமா முடிய போகுது. குடும்பத்துக்குள்ள சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். குருவோட பார்வையால குடும்பத்துல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். கடுமையா முயற்சி செய்து இதுவரைக்கும் முடியாம இருந்துட்டு இழுவறியா இருந்துட்டு வந்த காரியம் உங்களுக்கு இந்த மாதத்துல முடிவடையும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சக பணியாளர்களையும் மேலதிகாரிகளையும் அனுசரித்து போகணும். உங்களுடைய வேலையில கொஞ்சம் கூடுதல் கண்காணிப்போடு கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. இடமாற்றம், வீடு மாற்றம் வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் அதற்குண்டான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல கிடைக்கும். ஒரு சில நேரத்துல வேலை பளு அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த அக்டோபர் மாதத்துல புதன் வந்து துலாம் ராசியில சஞ்சரிக்க போறாரு. 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல புதன் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான புதன் லாபஸ்தானத்துல இருக்கும்போது பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுது. தொழில் தொடங்குவதில் அதிகமான ஆர்வத்தை காட்டுவீங்க. தெல்ல தெளிவான முடிவு எடுப்பீங்க. எந்த ஒரு முடிவா இருந்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான முடிவா இருக்கும். முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்து தயங்கிட்டு இருந்த நிலை அப்படிங்கிறது மாறும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியில வெற்றி உண்டாக போகுது. வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும். வளர்ச்சி பாதையில அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரம். இளைய சகோதரர்களிடம் இருந்துட்டு வந்த மனக்கசப்பு மாறப்போகுது. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த தொகை இப்ப கிடைக்கும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்க கேட்ட சலுகைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வேலையில நிலையான வருமானத்துக்கு உண்டான வழிவகைகளை செய்யக்கூடிய மாதம் இந்த அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சுக்கிரன் வந்து
வந்து நீச்சம் பெற்று கன்னி ராசியில சஞ்சரிக்க போறாரு. 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது உங்க ராசிநாதன் குருவுக்கு வந்து சுக்கிரன் வந்து பகை கிரகம் அப்படிங்கறதால அவர் நீச்சம் பெறுவது தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. இந்த காலம் எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடியதா தான் இருக்கு. எதிரிகள் எல்லாருமே உங்களை கண்டு விலகுவாங்க. லாப நோக்கத்தோடு பழகியவர்களை அடையாளம் கண்டுகிட்டு அவர்களை விலக்கி வைப்பீங்க. தெய்வ திருப்பணிகளுக்காக உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியில வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பாதகாதிபதியான சூரியன் வந்து 10ஆம் இடத்துல வலிமையா உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த மாதம். அப்ப பெரிய பொறுப்புகள் பெரிய பதவி அப்படிங்கிறது தேடி வரும். உங்களுக்கு எங்கு சென்றாலுமே உங்களுக்கு முதல் மரியாதை அப்படின்னு தான் சொல்லணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் வந்து உச்சம் பெற்று இருக்கிறதால திடீர் பணவரவு உண்டு. வீடு வாங்குறது, மனை வாங்குறது, இல்ல வீடு விற்கிறது, ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சு நல்ல பணம் அப்படிங்கிறது வந்து சேரும். தந்தையுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மாதத்தின் தொடக்கத்துல சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில சஞ்சரிக்கிறாரு. அப்ப திருமண பேச்சுவார்த்தை இது எல்லாமே சுமூகமா நடக்கும். மகனுக்கோ மகளுக்கோ திருமண பொருத்தம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா நல்ல ஜாதகம் அப்படிங்கிறது அமையலாம். லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதால பிள்ளைகள் வழியில உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலாம். பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை அப்படின்னு தான் சொல்லணும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிய சொத்துக்கள் அமையும். உங்களுடைய தொழிலையே பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா மிக சிறப்பா நடக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அப்படிங்கிறது இரட்டிப்பா இருக்கும். புதிய ஏஜென்சி அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலலாம் நல்ல பெயர் அப்படிங்கிறது கிடைக்கும். மாதத்தின் கடைசியில் உத்தியோக ஸ்தானத்துல சூரியனும் புதனும் இணைஞ்சு சஞ்சரிக்க போறாங்க. அப்ப அலுவலகத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, கிடைக்க வேண்டிய நல்ல பெயர் எல்லாமே சொல்லாமலே கிடைக்க போகுது. செவ்வாய் வந்து வலுவிழந்து இருக்கிறதால விலை உயர்ந்த தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு. இந்த அக்டோபர் மாதம் ஓரளவு உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய மாதமா தான் இருக்கும். இதே மாதிரி இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத செய்துக்கிட்டு வாங்க. அற்புதமான ஏற்றங்களும் மாற்றங்களையும் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். ஊனமுற்றவர்களுக்கும் வாய் பேச முடியாதவர்களுக்கும் உங்களால முடிஞ்சதை தானமா கொடுத்துவாங்க. மாணவர்கள்லாம் படிப்புல அதிக முன்னேற்றம் காணுறதுக்கு கொஞ்சம் படிப்புல கூடுதல் அக்கறை அப்படிங்கிறத செலுத்தணும். உங்களுடைய அனாவசியமான பொழுதுபோக்கு அம்சங்கள்ல கவனத்தை செலுத்துவதை தவிர்த்துக்கிட்டு தான் உண்டு, தன் படிப்புண்டு, வேலை உண்டு அப்படின்னு மட்டும் இருக்க முயற்சி பண்ணுங்க. பெண்களுக்கெல்லாம் வீடு தேடி வரக்கூடிய சொந்தங்களால செலவுகளும் மகிழ்ச்சியும் இருக்கும். எந்த காரியமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி உண்டு உங்களுக்கு. சனி பகவான் வந்து இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்றுதான் சஞ்சரிக்கிறாரு. 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அப்ப பொருளாதாரத்துல பற்றாக்குறை அப்படிங்கிறது வரலாம். புதிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்துல ஒற்றுமை குறையாம இருக்கிறதுக்கு விட்டு கொடுத்து போறது நல்லது. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அது இழுபறி நிலையிலே தான் இருக்கும். மற்றவர்களை நம்பி இந்த மாதத்துல எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம் தனுசு ராசிக்காரர்கள்.